ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம தமிழோட மனசை மாற்றவே முடியல. இந்த பக்கம் தமிழ் இருந்துட்டு ஒரு தீர்க்கமாகவே இருக்காங்க. இந்த ஜென்மத்தில் நம்ம இப்படிவே இருந்துடலாம், நம்ம சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவியா போட்ட வழியில் நம்ம போஸு பாசமாக சிக்கிக்கிட்டாரு. என்னன்னா நம்ம காவியா இருந்துட்டு போஸை நல்லவனா திருந்திட்டானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக மயிலை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. கரெக்டாக மயில் வழியில் நம்ம போஸு சிக்கிட்ட உடனே நம்ம அதாவது மயில் இருந்துட்டு காவியாக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடிச்சிட்டேங்க. ஆனால் உங்கள் புருஷன் வேற லெவலில் பண்ணுறாருக்கா. கண்டிப்பாக உன் புருஷன் திருந்தவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற நீ உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா, இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் போயிட்டு ரூமில் வந்து தூங்குங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ கூட என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தாது. அப்போ தான் எனக்கு ஃபோனே பண்ணது. இங்கே பாருங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன என்கிட்ட எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்? நான் தானே உன்னை ஏற்பாடு பண்ணது. இல்லைக்கா, உங்கள் புருஷனை பற்றியே நானே உங்ககிட்ட தப்பாக பேசுகிறேன் இல்லையா, அதனால தான்க்கா மன்னிப்பு கேட்டேன். உங்கள் புருஷனோட அதாவது முகத்தறிய இன்னும் 2 நாளில் கிழிச்சிடலாம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு காவியா இருந்துட்டு, இங்கே பாரு மயிலு, நான் எப்போ சொல்கிறேன்னு நீ அப்போ வீட்டுக்கு வந்துடு. அப்போ வீட்டுக்கு வந்துட்டேன்னா இவனுக்கு அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா இருந்துட்டு மயில்கிட்ட ஒரு ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு மயிலோட ஞாபகத்திலேயே இங்கேக்கும் அங்கேக்கும் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரி இருந்துட்டு தன்னோட பொண்ணுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளையா அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதாவது கோடீஸ்வரனா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளையா காலம் முழுக்க தன்னோட வீட்டு பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. இது புரியாம நம்ம ஈஸ்வரிக்கு பணம் தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பணத்தை போய் தேடி போனால் அந்த பணத்தால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிக்கு அதாவது சாவித்திரிக்கு தெரியவே மாட்டேங்குது. அனுபவிச்சாதான் அவங்க திருந்துவாங்க. அனுபவிச்சா கூட திருந்தாத ஜென்மம் தான் நம்ம சாவித்திரியும் தாமரையும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுவவே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாரு, அதாவது தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்காம அதை உணராமல் இருக்கிறவங்கள தான் நம்ம மன்னிக்கக்கூடாது. ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ மனசு உருகி வந்து மன்னிப்பு கேட்குறாரு, நம்ம மன்னிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கவும், இல்லை மன்னிக்கவே கூடாது, இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தனம் இருந்துட்டு உள்ளே போகிறாங்க. அக்கா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கணும். என்னடி என்கிட்டே இந்த மாதிரிலாம் சொல்கிற, வாடி பேசலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்றாங்க. அக்கா, நான் தெரியாம தான் கேட்குறேன், மாமாவன் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அக்கா, நான் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கலக்கா, தேவையான கேள்வியை தான் கேட்குறேன். எதுக்காக மாமாவை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? மாமா ரொம்ப பாவம், மாமா என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, என்ன தப்பு பண்ணாருன்னு உனக்கு தெரியலையாடி, அவங்க பண்ண தப்பால தானே இப்போ வரைக்கும் எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் நின்றுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள நேற்று என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து பேசுறியே, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லையாடி? அது மட்டும் இல்லாமல் உன்னோட அக்காவை தான் இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசியிருக்காங்க, ஆனால் அவர்கிட்டயே நீ போயிட்டு சப்போர்ட் பண்ணி நிற்கிற பார்த்தியா, எனக்கு அது தாண்டி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, மாமா பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் அதுக்காக வருந்தி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாருக்கா. அவரு சுயநலமே இல்லாம கேட்டதை வச்சு நீ இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஓவரா தான் இருக்குக்கா. இங்க பாருடி, நான் ஓவரா பண்றேனா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயத்துல நீ தலையிடாது சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு இவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை கிடைச்சோம், எதுக்காகக்கா அந்த வாழ்க்கையை நீ விடணும்னு நினைக்கிற? இங்கே பாருக்கா, மாமா ரொம்ப நல்லவங்கக்கா, ஏதோ கோவத்தில் ஒரு வார்த்தை கேட்டதுனால அதுக்கு முன்னாடி செஞ்ச நல்லதையெல்லாம் நீ மறந்துட்டல, அதுக்கு முன்னாடி எவ்வளவோ உனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தனா கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தைக்காக நீ மாமாவை விட்டுட்டு போக மாட்டக்கா. ப்ளீஸ்க்கா, மாமாவை புரிஞ்சுக்கோ, இப்போவும் உன்னை நினச்சிக்கிட்டு தான் இருக்காரு, அதுக்கப்புறம் என்ன, நீ
இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்து மாமாவுக்கு உன் மேலே வெறுப்பு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அக்கா நல்லா யோசிங்கக்கா, உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி யாருக்குமே கிடைக்கல, நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருமா, இந்த குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா, அதுவும் இந்த காவிய பண்றதை பார்த்தா எனக்கு இன்னும் கோவம் வருது. தம்பி ரொம்ப பாவமா, அவன் கிச்சன்ல ஒவ்வொரு நாளும் போய் படுத்து தூங்குறத பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இது எப்போதாம்மா முடிவு இதுக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வந்து உள்ள வராரு. மா உள்ள வரலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாடா போஸ் வா, உன்னை பத்தி தாண்டா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தியா என்ன பேசிக்கிட்டு இருந்த, நீ கிச்சன்ல படுக்கிறது உன்னோட அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதாண்டா, உன்னை பார்க்க பார்க்க அவ்வளோ கஷ்டமா இருக்குதா அப்படின்னு சொல்லவும், மா நைட்டு ஒன்று நடந்துச்சு தெரியுமாம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும், என்னடா என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா அந்த காவியா வந்தாம்மா, என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடா சொன்னா சொல்லுடா என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. இங்க பாருமா, அவ திடீர்னு கிச்சனுக்குள்ள வந்தாலாம், வந்து என்ன என்னை பார்த்து பயப்படுறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கப்புறம் ரூம்குள்ள வந்து படுங்க அப்படின்னு சொன்னாமா. இதை கேட்டுட்டு எனக்கு கோவம் வந்துடுச்சு, என்னாலலாம் வர முடியாது, எனக்கு இங்கே தூங்கி பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேம்மா. அவ வானா வரத்துக்கும் போன போறதுக்கும் நான் என்ன ஆள்காரனா, அவ வச்ச ஆள்காரணமா, அதனாலதான்மா நான் போலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது. டே முட்டாள், என்னடா உன்னோட மண்டையில ஏதாச்சும் இருக்குதா இல்லையாடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு போஸ் இருந்துட்டு, மா என்னம்மா என்ன போய் திட்டுற, நீ போயிட்டு அவளை திட்டுவன்னு பார்த்தா நீ என்ன திட்டிட்டு இருக்க, இங்க பாருமா இப்படியெல்லாம் பண்ணாதம்மா, உன்னோட மருமலுக்கு நீ ஓவரா தான் செல்லம் கொடுக்குற நீ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருடா, அவ ரொம்ப மனசு மாறி இப்பதான் அவ ரூம்குள்ளேயே கூப்பிட்டு இருக்கா, அவ கூப்பிடும் போதே நீ போயிருந்தா கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. இப்போ நீ போகாதனால அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளோ ஏது நினைச்சுக்கிட்டு இருக்காளோ, இங்க பாருடா, இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை பண்ணாதடா, அவன் மனசை மாத்தி சீக்கிரமா அவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் உன் பேர்ல மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை வச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, நீ நீ ஒரு பக்கம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேடா, உன்னோட அம்மா உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காம இப்படி ஒரு கேடு கேட்ட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேடா, நீ கொஞ்சம் கூட மனசுல பயம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையாடா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, என்னால எதுக்குமா என்னால முடியலமா, அவ என்ன வேலைக்கார மாதிரி நடத்துறதும் அப்படியே வானா வரதும் போனா போறதும் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, நான் இப்படி இருந்துக்கிறேன் விடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்க பாருடா தம்பி, அம்மா சொல்றது கரெக்டுடா, அம்மா சொல்றதான் நீ கேட்கணும், நீ அம்மா சொல்றதை கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமைக்கு நீ ஆளாகிருப்பியா, நீ இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கவே மாட்ட, இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, அம்மா பேச்சை கேட்டு நீ நல்லா பொழைக்கிற வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு, மா இங்கே பாருமா, எனக்கா எப்போ தோணுதோ அப்போதாம்மா நான் மேலே போய் தூங்குவேன், அவள் சொல்லிட்டு போயிட்டா, நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாம்மா, இதுக்கப்புறமும் என்னால் அவள் கூடலாம் வாழ முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொன்ன நீ, அவள் கூட வாழ முடியாதா, வேற என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, வேற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன இதை நம்ம அதாவது யாரு நம்ம சௌத்ரி இருந்துட்டு விட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா போஸு, அவளே ரூம்குள்ளே கூப்பிடுற போது நீயே போயிடுடா, அவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிடா, அதுக்கப்புறம் கண்டிப்பா அவ வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தைன்னு ஒன்று உண்டாயிட்டா, கண்டிப்பா அந்த குடும்பத்தில் இருக்கிற சொத்து எல்லாமே அந்த குழந்தைக்குன்னு ஆயிடும்டா, அதுக்கப்புறம் என்ன நம்ம அதை வச்சு அவங்கள மிரட்டுன்னு மிரட்டலாண்டா அப்படின்னு சொல்றாங்க. மா இதெல்லாம் நடக்கிற காரியமாமா, இதெல்லாம் நடக்கவே நடக்காத ஒன்று, எதுக்காகமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசாதமா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், டே முட்டாளாடா நீ, எதுக்காகடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, அவ சொல்றத நீ கேட்கலனா நீ ஜென்மத்துக்கும் அந்த செங்கல் சூளையில போயிட்டு மாடு மாதிரி உழைக்க வேண்டியதா இருக்கும், பரவாயில்லையாடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம போஸ் இருந்துட்டு, பரவாயில்லம்மா, அவ நாய்க்குட்டி மாதிரி இப்படியும் அலைய வச்சுக்கிட்டு இருக்கிறது, நான் அங்கேயே போய் வேலை பார்த்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடி இவன் இப்படி கூறுகட்டத்தனமா பேசிட்டு போறானே, இவனை நான் எப்படிதான் திருத்துவேன் கடவுளே, என்னோட பையன் வாழ்க்கைக்கு
ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும் நம்ம சாவித்திரி இருந்துட்டு கையை தட்டிக்கிட்டு உள்ள வராங்க. என்ன மதனி, என்ன என்ன உங்களோட பையனுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா அவன் திருந்தவே மாட்டான். நீங்க ஃபர்ஸ்ட்லயே அவனை அடிச்சு திருத்தி இருந்திருந்தா கண்டிப்பா அவன் திருந்திருப்பான். அவன் பண்ணதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவன் கூட நின்றீங்கல்ல, இதுக்கப்புறமா அவன் எப்படி திருந்துவான்? அவன் கண்டிப்பா திருந்தவே மாட்டான். இவன் ஜென்மத்துக்கும் இப்படிதான் இருக்க போறான். நீங்க அவனால இன்னும் நெறைய கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இருக்கு. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "என்ன ஆத்தாச்சி? என்ன 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 வம்பு வளர்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மதனி, நான் வம்பெல்லாம் வளர்க்கல. நடக்கிறத தான் சொல்றேன். இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா போங்க. எங்க விஷயத்த நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யா திடீர்னு வராங்க. வந்த உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு, "ஆன்ட்டி, இந்த வீட்ல என்னதான் நடக்குது ஆன்ட்டி?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, "என்ன ஐஸ்வர்யா, வந்ததும் வராததுமா எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆன்ட்டி, எனக்கு சேது மாமாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஆனா சேது மாமா அந்த தமிழ்ச்செல்வி பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாரு ஐஸ்வர்யா, 4 நாளைக்கு இங்க 4 நாளைக்கு எங்கேயோ ஊரு விட்டு ஊரு போயும் அப்படி இப்படி இருந்துட்டு இருந்தா கண்டிப்பா எப்படி உனக்கு சேதுக்கு உனக்கு பிடிக்கும்? சேதுக்கு உன்னை பிடிக்கணும்னா நீ அவன் கூடவே தானே இருக்கணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும். ஆனா நீ அதை பண்ணாம அங்கங்க வெளியூருக்கு போயிட்டு ஊரை சுத்திட்டு வந்தா எப்படி அவன் மனசுல நீ இடம் பிடிக்க முடியும்? இங்க பாரு, நீ இப்படியே இருந்துட்டு இருந்தனா கண்டிப்பா அவன் மனசுல நீ இடம் பிடிக்கவே மாட்டேன். அது கன்ஃபார்மா உண்மை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காவியா இருந்துட்டு யாரு ஐஸ்வர்யா வந்துட்டு பயங்கர கோவமா, "இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு தவிர்க்க முடியாத வேலைன்றதுனால தான் நான் வெளியே போனேன். நான் ஊரை சுத்திட்டு வரணும்னு ஒன்றும் போல ஆண்டி. இந்த மாதிரிலாம் என்னை ஊரை சுத்திட்டு வரீங்களான்னு கேட்காதீங்க. என்னோட அம்மா அப்பா கூட என்னை இப்படியெல்லாம் கேட்டதில்லை. எதுக்காக ஆண்டி நீங்க என்னை இப்படியெல்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருமா ஐஸ்வர்யா, நான் அதுக்காக சொல்லலை. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ தான் அதாவது நீ எஃபெக்ட் போடணும். ஆனா நீ எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடாம இப்படி ஒரு வேலையை பண்ணா எப்படி உனக்கு அவன் கிடைப்பான் சொல்லு?" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, "இனிமே பாருங்க ஆண்டி, கண்டிப்பா நான் எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணி அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து சேது மாமாவை பிரித்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சபதம் இட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வசந்தி இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட, "இங்கே பாரு தமிழ், நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? அப்பா எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். தனம் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா, ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை தான் மனசு இறங்கி இவ்வளோ தூரம் உனக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அவருக்காக நீ ஏன் இப்படியெல்லாம் அவரை ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? மா, உங்க யாருக்குமே என்ன புரிஞ்சுக்கவே முடியலையாம்மா? எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கஷ்டப்படுற போது நீங்க யாருமே என் கூட நிக்கலல்ல, ஆனா இப்போ அவர் பின்னாடி எல்லாருமே நிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. தப்பு பண்றவங்களுக்கு தான் இந்த காலத்துல நல்ல காலம் போல. இந்த நல்லது பண்றவங்களுக்கு, நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இந்த காலத்துல இதுவே இல்லம்மா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு தமிழ், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நம்ம என்ன பண்றது? பொட்ட பிள்ளையா பிறந்துட்டோமே, பிறந்தா நம்ம எல்லாத்தையும் சகிச்சுட்டு போயிட்டு தானே ஆகணும். அதுவும் இல்லாம அந்த மாப்பிள்ளை அந்த தப்பெல்லாம் புரிஞ்சு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாருல, அப்படி மன்னிப்பு கேட்டும் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம வசந்தி இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ், உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிறேன்னு எனக்கு தோணுது. இந்த பாரு, உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத, நான் அவ்வளோதான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ் இருந்துட்டே, "இங்க பாருங்கம்மா, திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசுறதா இருந்தா நீ என்கிட்ட பேசவே பேசாதம்மா. நான் முடிவு எடுத்ததுதாம்மா. இனிமே நான் யார் கூடயும் சேர்ந்து வாழ்றதா இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நானே இந்த வீட்டை விட்டு வரலான்னு இருக்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. என்னடி என்னடி கூறுகட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளையே ஏதோ அதிசயமா போயிட்டு கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது புரியாம
உனக்கு, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பண்ணாதடி, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தராக வந்து என்கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, உனக்கு கோவம் வந்தாலையும் வரலனாலையும் நான் சொல்கிறது தாண்டி உண்மை. இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நீ இழக்க போகிற, நீ இழந்துட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரிய போகுது. அதுக்கப்புறம் புரிஞ்சு என்ன பிரயோஜனம், நீ எப்படியோ பண்ணு, உன்னோட வாழ்க்கையை குழி தோண்டி நீயோ புதைச்சிக்கிற, எப்படியோ பண்ணு, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க, என்ன நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த உலகத்தில் சுயமரியாதையோட வாழக்கூடாது போல, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனேயே நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாரு தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எத்தனையோ முறை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், என்னை மன்னிக்கவே மாட்டியா நீ, எதுக்காக என்னை மன்னிக்காமல் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நான் 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 உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தால் நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள், என்னால் உங்களை மன்னிக்க முடியாது, நீங்களும் என்கிட்ட மன்னிப்பும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்க தானே செய்வாங்க, நீ ரொம்ப 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 கஷ்டப்படுத்துகிற தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, இனிமேலும் நீங்கள் என்கிட்ட பேசவும் பேசாதீங்க, என்னோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு கோவமா வந்து, இங்கே பாருங்க மாமா, அவள் தான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்காள், எதுக்காக அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவள் தான் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் அவளை எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, அவளை இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தனம், அதாவது தமிழ் இருந்துட்டு, என்ன தனம், இப்போ தான் உனக்கு புத்தி வந்துச்சான், எனக்காக இப்போ தான் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு உனக்கு தோணுச்சா, இங்கே பாருக்கா, உனக்காக ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை, இவ்வளோ தூரம் இறங்கி வந்து மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காரு, அதுவும் ஒவ்வொரு விதத்துலையா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா நீ ரொம்ப தான் ஓவரா பண்ற, இங்க பாருக்கா, நீ ரொம்ப ஓவரா பண்றதுனால அதனாலதான் மாமா கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க மாமா, உங்க உங்க அதாவது உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க, எதுக்காக உங்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒருத்தவங்க கிட்ட திரும்ப திரும்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க மாமா, நீங்க இந்த மாதிரி அசிங்கப்பட்டு நிக்கிறதை என்னால பார்க்க முடியல, நீங்க ஒரு நாள் கேட்டீங்களே என்கிட்ட, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு, உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் மாமா, நான் உங்களவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி வந்துட்டு பயங்கர கோவமா நம்ம தனத்தை ஒரே ஒரு அரைஞ்சிடுறாங்க. என்னக்கா, என்ன நீயும் சேர்ந்து வாழ மாட்டேன், என்னையும் மாமாவை கல்யாணம் பண்ணி விட மாட்டேன், அப்போ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ, இங்க பாருடி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ, என்ன நினைச்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் பாதி புத்தின்றது ஒண்ணு இருக்குதா, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா, உனக்குள்ள இருக்கிற அன்பை வெளி கொண்டு வரணுன்றதுக்காக தான்க்கா நான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம ஏன்க்கா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி, யார் என்ன பண்ணாலும் என்னோட மனசு மாறாதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா நீங்களா ஒன்னொருத்த பண்ணிட்டு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, இவரை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து என்கிட்ட நின்றா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ் இருந்துட்டு மயில்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மயில், உன்னோட வீட்டுக்கு நான் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு மயில் வந்துட்டு, ஐயோ சின்னையா, என்னோட வீட்டுக்கா, இங்கே பாருங்க சின்னையா, ஏதோ நீங்கள் நல்லா பேசுகிறீங்களேன்றதுக்காக தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை சின்னையா, இங்கே பாருங்க சின்னையா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் பேசாதீங்க சின்னையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, என்ன மயில், என்னை பிடிக்கலையா உனக்கு, என்னை பிடிச்சதுனால தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்னை வீட்டுக்கெல்லாம் வராதனால சொல்கிறேன், ஏன் மயிலு, என்னை பிடிக்கலையா உனக்கு, என்னை பிடிச்சதுனால தானே என் கூட பேசுகிறேன்னு சொன்னேன், இங்கே பாரு மயிலு, ஏன் நான் உன் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா, என்னை பிடிக்காத மயிலு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம போஸ் இருந்துட்டு மயில் மனசை கரைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மயிலோ அப்படியே கரைஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இது முதலாளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டார், அப்புறமா உங்களுக்கும் பிரச்சனையாயிடும், எனக்கும் பிரச்சனையாயிடும், நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்புறமா என்னோட வேலைக்கே ஒல வச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம
அதாவது போஸ் இருந்துட்டு, "இங்க பாரு மயிலு, நீ பயப்படாத. உனக்குள்ள இருக்கிற ஆசைங்களெல்லாம் எதுக்காக நீ ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிற? இங்க பாரு, உன்னோட ஆசைகளெல்லாம் என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா உன்னோட சின்னையா நான் நிறைவேத்தி வைப்பேன். உனக்கு என்ன வேணாலும் கேளு. நான் உனக்கு பண்ணி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம மயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க சின்னையா, எனக்கு எதுவுமே வேண்டாம் சின்னையா. இந்த மாரியெல்லாம் பேசாதீங்க என்கிட்ட." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு மயிலு, எனக்கு உக்காந்தாலும் சரி, தூங்குனாலும் சரி, நடந்தாலும் சரி, யார்கிட்டயாச்சும் பேசினாலும் சரி, உன்னோட முகம் மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம மயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க சின்னையா, நீங்க பேசி பேசியே என்ன மயக்கிருவீங்க. அதனால நான் ஃபோன வைக்கிறேன் சின்னையா." அப்படின்னு சொல்லவும், மயிலு, "என்ன மயிலு இப்படிலாம் பேசுற? என் கூட பேச மாட்டியா மயிலு? நீ என் கூட பேச மாட்டியா? என் கூட இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு என் மனசு அவ்வளோ ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ என்னோட மனச புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே மயிலு. என் கூட பேசு மயிலு. நான் உன் வீட்டுக்கு வரேன். உன்னோட வீட்டு அட்ரஸ சொல்லு மயிலு. உன் வீட்ல யாராச்சும் இருக்காங்களா? இங்க பாருங்க சின்னையா, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க சின்னையா. நான் ஏதோ உங்ககிட்ட தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என் ஃபோன வையுங்க ஃபர்ஸ்ட்டு." அப்படின்னு சொல்லவும், "என்ன மயிலு, என்ன புடிக்காத மயிலு. என்ன புடிச்சதுனால தான் நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு நெனச்சேன். இப்போ என்ன புடிக்காத மாரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மயிலு, சின்னையா ரொம்ப கோச்சுக்கிட்டேன் போ." அப்படின்னு சொல்லவும், "சின்னையா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சின்னையா. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. ஏதோ தப்பு பண்ற மாரி தோணுது சின்னையா." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு மயிலு, தப்பெல்லாம் இல்ல. தனக்குள்ள இருக்கிற ஆசைங்கள வெளிப்படுத்துறது தப்பே கிடையாதுல்ல. இதுல என்ன போய் தப்பு இருக்கு? இங்க பாரு, இதெல்லாம் தப்பே கிடையாது. நீ மனசுல வச்சுக்காம உன்னோட ஆசைகளெல்லாம் வெளிய சொல்லு." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலும் அப்படியே நடிக்கிறாங்க அழகா. "இங்க பாருங்க சின்னையா, இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சிராதுல்ல. தெரிஞ்சு நமக்கு எதுவும் அசிங்கம் எதுவும் வந்துராதுல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு மயிலு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன். நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் இருந்துட்டு காவியாக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிறாங்க. "இங்க பாரு மயிலு, நீ இந்த மாரியே மெயின்டெயின் பண்ணிக்கோ. கண்டிப்பா நாளைக்கு கையும் களவுமா என்னோட அப்பா கிட்ட அவன புடிச்சு குடுக்கணும். அது மட்டும் இல்லாம செங்கல் சூளையில அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா, அவன இப்போ கையும் களவுமா புடிச்சு குடுத்து, அவன் உன்னோட மாப்பிள இப்படிதான்ப்பா அப்படின்னு என்னோட அப்பா கிட்ட காட்டணும். அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியாவே இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா, எனக்கு என்னமோ இது இப்ப ரொம்ப தப்பா முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. என்னோட வாழ்க்கைக்கா இது. இங்க பாரு மயிலே, நீ கவலையே படாத. உன்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துராது. நான் அப்படி தப்பா நடக்கிற மாரி எதுவும் விட்டுற மாட்டேன். நீ கவலைப்படாம கன்டின்யூ பண்ணு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மயிலோட ஃபோன் பிஸின்னு வந்துகிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே கோவப்பட்டு நம்ம அதாவது யாரு நம்ம போஸ் இருந்துட்டு, "யார் கூட பேசிக்கிட்டு இருக்கவா இவ? இவளுக்கு ஏதாச்சும் மேரேஜ் ஆயிருக்குமோ? கல்யாணம் இது ஆயிருக்குமோ? ஐயோ! இவ லவ் பண்ணுவாளோ?" அப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போஸுக்கு கால் பண்ணுறாங்க. "என்ன சின்னையா, என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க? ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன மயிலு, யார் கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த? ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தா பிஸின்னு வருது." அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்க சின்னையா, எனக்குன்னு யாருமே இல்லையா? நான் யார் கூடயுமே பேசக்கூடாதே சின்னையா. என்னோட அப்பா, அம்மா, அக்கான்னு எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல சின்னையா." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம போஸ் இருந்துட்டு, "இல்ல இல்ல மயிலு, என்னை தவிர நீ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. நீ என் கூட மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனால தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ கவலைப்படாத மயிலு." அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க, இப்போதைக்கு எங்க வீட்ல யாருமே இல்ல. வீட்டுக்கு வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்லவும், இதை கேட்டுட்டு போஸுக்கு பயங்கர சந்தோஷம். "என்ன மயிலு சொல்ற? உன்னோட வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல மயிலு. நான் இப்பவே வரேன். எனக்கு உன்னோட வீட்டு அட்ரஸை மட்டும் சொல்லு மயிலு." அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்த நம்ம காவியாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவியா இருந்துட்டு எம்எல்ஏக்கு கால் பண்ணுறாங்க. "அப்பா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்ப்பா. நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு வரீங்களா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா விஷயம்? என்ன விஷயம் சொல்லுமா?" "இல்லைப்பா, நீங்கள் நேரில் வாங்க, நான் சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா, எந்த இடம்னு சொல்லுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இடத்த சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷம்
சந்தோஷமாக மயில் கூட அப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இப்போ தான் நம்ம அதாவது போஸை கையும் காலமாக பிடிக்க போகிறாரு, கையும் காலமாக மாட்ட போகிறாங்கன்னு தெரியாமே நம்ம போஸ் போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு மயிலோட வீட்டுக்கும் போயிடுறாரு. போன உடனே மயில் வந்து வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே காத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம போஸ் இருந்துட்டு, என்ன மயில் நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியா, நீ ரொம்ப அழகாக இருக்கிற மயில் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சின்னையா, சும்மா தான் என்னோட வீட்டை காட்டலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சின்ன அதாவது போஸ் இருந்துட்டு, என்ன மயில் இந்த மாதிரி சொல்கிற, உன் கூட ஜாலியாக இருக்கலான்னு வந்தா இப்போது வீட்டை காட்டுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறேன். இங்கே பாரு மயில், என்னோட மனசில் என்னென்னமோ ஆசையெல்லாம் வந்துச்சு தெரியுமா, ஆனால் இப்படி சொல்லிட்டே மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு, இங்கே பாருங்க சின்னையா, நீங்கள் வீட்டை பார்த்துட்டீங்களே, அதனால நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மயில் இப்படியெல்லாம் பேசுகிற நீ, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஒரு காப்பி தண்ணி அது இது கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சின்னையா, நீங்கள் வீட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, அதனால் ஃபோன் பண்ணி வீட்டை பார்க்கறதுக்காக வர சொன்னேன், வேறு எதுக்காகவும் வர சொல்ல சின்னையா, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. என்ன என்ன மயில் இவ்வளோ தூரம் என்னை வர வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டேறியே, ஏன் மயில் இப்படியெல்லாம் என்னோட மனசை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே காவியாவும் அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியோட அப்பாவும் இருக்கிறது நம்ம போஸுக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க சின்னையா, இப்படியெல்லாம் பேசாதீங்க சின்னையா, நீங்கள் என்னோட வீட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, அதனால வர சொன்னேன், இது இப்படியெல்லாம் நீங்கள் தப்பாக பேசுகிறதே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தப்பாக தோணுது சின்னையா. என்ன மயில் ரொம்ப பயமாக இருக்கா, வா நம்ம உள்ளே போனால் பயம் எல்லாமே போயிடும், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சின்னையா வேண்டாம் சின்னையா, விடுங்க விடுங்க சின்னையா, நீங்கள் இப்படி ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சின்னையா, இப்படி விடுங்க சின்னையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு, என்ன மயில் என்னை பிடிக்க முன்னெல்லாம் சொன்னேன், ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், காவியாக இருந்துட்டு நம்ம போஸை என்ன வழி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்